வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்துல விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவா விநாயகரை பத்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயமும் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு அரிய ஒரு தொடர்பு தான் இந்த சிறப்பு பதிவு. வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சிம்பிள் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வர்றதுக்காக பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறப்பு பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர். இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுதான் நீங்க கேள்விப்பட்ட ஒரு தகவல். இத பத்தின கேள்விப்படாத இதுல உள்ள ரகசியம், அந்த வலம்புரி விநாயகருக்கும் இடம்புரி விநாயகருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். ஆன்மீகத்தில் இருக்கும் விநாயகர் வழிபாடு தொடர்பான மிக ரகசியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இப்ப பதிவிட போறேன். நமது மூளை வலப்பகுதி இடப்பகுதி என இரண்டு பிரிவுகளாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் இது தெரிஞ்சிருக்கும். மூளையில இடது வலது பாகங்களை தான் நம்ம உடல்ல அத்தனை செயல்களுக்கும் ஒரு காரணம். இடப்பக்க மூளை உடலின் வலது பாகத்தையும் வலப்பக்க மூளைன்னா உடலோட இடது பாகத்தையும் கட்டுப்படுத்துகிறது என்கிறது இந்த நம்ம விஞ்ஞானம். அதையே நம்ம சாஸ்திரம் பிங்களை இடங்களை நாடிகள் என வரையறுக்கிறது. உடலின் செயல்கள் வலது இடது என பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது. உங்கள் வலது பக்க மூளை செயல்படும் பொழுது உங்கள் இடது நாசி துவாரத்தின் வழியாக சுவாசம் உள்ளேயும் வெளியேயும் போய்கிட்டு இருக்கும். அதே போல இடது பக்க மூளை இயங்கும் பொழுது வலது நாசியில தான் நம்மளோட சுவாசம் இருக்கும். நாடி சாஸ்திரத்தை பற்றி விரிவா காண்பதல்ல நம்மளோட நோக்கம். இப்ப நம்ம அதை பத்தி போவேனா. இந்த நாடி சித்தாந்தத்தை குறிக்கும் வகையில நம்மளோட விநாயகரோட துதிக்கை வலம்புரியாகவோ இடம்புரியாகவோ நமது முன்னோர்கள் அமைச்சிருக்கிறாங்க. இனி கோவில்களில் விநாயகரை வணங்கும் பொழுது உங்கள் நாசியில் வரும் சுவாசத்தை கவனியுங்க. விநாயகரின் துதிக்கை எந்த பக்கத்துல இருக்குதோ அந்த பக்கம் உங்கள் நாசியில சுவாசம் வரும். வலம்புரி விநாயகராய் இருந்தா உங்கள் வலது நாசியிலும், இடம்புரி விநாயகராய் இருந்தா உங்களோட இடது நாசியிலும் சுவாசம் வருவதை நம்ம பார்க்கலாம். வெளியில இருக்கும் நான் தான் உள்ளேயும் இருக்கிறேன் என விநாயகர் கூறும் விஷயம்தான் இது. என்ன ஆச்சரியமா இருக்குதா? விநாயகர் விக்கிரகத்தின் இந்த அரிய ரகசியத்தை முயற்சி செய்து பார்த்து உணர்ந்துக்குங்க. வலது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சூரிய கலை என்றும், இடது நாசியின் வழியாக உள்ளே செல்லும் காற்றிற்கு சந்திர கலை என்றும் நமது முன்னோர்கள் பெயர் சூட்டியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு சுவாசங்களும் தனித்தனியா பண்புகளும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளும் உள்ளன. ஃபர்ஸ்ட் நம்ம வலது நாசியில அதோட காற்று சூரிய கலை, அதை பத்தி அது உடலுக்கு என்ன நன்மைகள் நம்மளுக்கு தருது, என்ன கெடுதல் தருதுன்றதை நம்ம பார்க்கலாம். உடலுக்கு தேவையான வெப்ப சக்தியை தருகின்ற பிராணன் வலது நாசு வழியா போறதுதான். வலது நாசியின் வழியாக சுவாசம் நடைபெறும் காலகட்டத்தில் உடல்ல வெப்பநிலை சற்றே உயர்ந்திருக்கும். உடல் சுறுசுறுப்படையும், சோர்வு அகலும், உடலின் வலிமை அதிகரிக்கும், மூளையில உடலும் சுறுசுறுப்பா இயங்கும். இந்த 2 மணி நேரத்துல நிதானம் குறைவாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கும். இடது நாசி வழியாக, அதாவது சந்திர கலை, அது வழியா நான் சுவாசம் நடந்தா என்ன நடக்கும்? உடலை குளிர்விக்கும் தன்மை கொண்டது இடது நாசி சுவாசம். சந்திரனை போன்றே இந்த மூச்சு காற்றும் குளுமையாதான் இருக்கும். இடது நாசி வழியாவே சுவாசம் நடைபெறும் வேளையில உடலின் உள்ள வெப்பநிலை சற்றே குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். பரபரப்பு தன்மை குறைந்து மனதிலும் உடலிலும் ஒரு சாந்த நிலை உருவாகும். மூளை அமைதியா சிந்திக்க துவங்கும். அவசரத்தன்மை மறைந்து நிதானமான மனநிலை நிலவும். விநாயக பெருமானின் கல் விக்கிரகத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலை மேம்படுத்தும் இத்தகைய ஆற்றல் இருப்பதால் தான் அவரை முதலில் வணங்க வேண்டும் என்கிறார்கள். சுவாசம் இல்லாமல் நாம் ஏது? அத்தகைய சுவாசத்தை சுத்தப்படுத்தவே அவரை அரச மரத்தடியில் அமரச் செய்து அவரை வழிபடுவதன் மூலம் அரச மரம் நாளொன்றுக்கு வெளியிடும் 2400 கிலோ பிராணவாயுவை சுவாசித்தும் கருப்பை கோளாறுகளை போக்கியும் அரச மர காற்றுல மூளையின் செயல்பாடுகளை தூண்டியும் மன அமைதியும் நம்ம பெருக்கிக்கிறோம். விநாயகரின் விக்கிரக மகிமையை எளிமையா சொல்ல வேணும்னா பிள்ளையாருக்கு பிறப்பே இல்லை. அதனால்தான் நம்ம விநாயகர் ஜெயந்தி என கொண்டாடுவதில்லை, விநாயகர் சதுர்த்தின்னு தான் நம்ம கொண்டாடுறோம். ஆவணி மாதத்துல வர்ற சுக்லபட்ச சதுர்த்தி திதி பிரணவ மந்திரத்தின் நாளாக, பிரணவ ரூபனின் நாளாக கொண்டாடுகிறோம்.
எனவே பாருங்க, விநாயக பெருமானோட கல் விக்கிரகத்திற்கு உங்கள் சுவாசம் சம்பந்தப்பட்ட சூரியக்கலை மற்றும் சந்திரக்கலை மேம்படுத்தப்படும் ஆற்றல் இருப்பதால அவரை வணங்கி ஞானத்தின் வழியில சென்று அவரை கையில இருக்கும் மோதகமாவும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதா இருந்தா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. இதை பத்தின மேலும் தகவலுக்கு கீழே உள்ள சேனல் லிங்கை கிளிக் பண்ணுங்க. நன்றி.